ஹலோ கைஸ், வெல்கம் டு எவ்ரிதிங் எனிதிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பெனிஃபிட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது என்னன்னா ஜேகரி வாட்டர். ஜேகரி வாட்டர்னா ஒன்றும் இல்லைங்க, வெள்ளை தண்ணி, வெள்ளை கரைசல். அதை சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமியாவை சரி செய்யும், மாதவிடாய் கால உடல் சோர்வுகள் இருந்து பெண்களை காக்கும், செரிமான திரவங்களை தூண்டும், நார்ச்சத்து உடல் உறுப்புகளை சுத்தம் செய்யும். இதை தினமுமே பருகலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. நம்ம மாறி வரும் வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கம் ஆகியவற்றில் நாம் இன்று பல்வேறு உடல் ஆளாக நேரிடுகிறது உபாதைகளுக்கு. இதனால் 30 முதல் 40 வயதுக்கு பின்னரே பல்வேறு நோய்களுக்கு ஆளாகிறோம். நம் வாழ்க்கை முறையில் மாற்றம் ஏற்பட நமக்கு ஏற்படும் நோய்களின் எண்ணிக்கையிலும் அதிகரிச்சு தாங்க வந்துட்டு இருக்கு. அதற்கு நாம் மருத்துவர்களை நாடி மருந்துகள் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அவை பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியவை தாங்க. ஆனால் பிரச்சனைகள் சிறிய அளவில் இருக்கும்போதே நாம் வீட்டில் சிலவற்றை செய்தால் எளிய பிரச்சனைகளிலிருந்து குணமாகி அவை மேலும் அதிகரிக்காமல் தடுக்க முடியுங்க. அவ்வாறு இன்று நீங்கள் தெரிந்து கொள்ள போவது என்னன்னா, ஒரு சிறிய துண்டு வெள்ளத்தை உறங்கச் செல்லும் முன் இப்படி சாப்பிட்டால் அது உங்க உடலில் உள்ள பல்வேறு வியாதிகளை துரத்தி அடிக்குங்க. எடுத்துக்காட்டாக, உங்கள் உடலில் உள்ள கைகால் வலி, மூட்டு வலி, கைகால் குடைச்சல், பாத வலி, பாத எரிச்சல், உடல் சோர்வு, ஞாபக மறதி, அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், இரத்த சோகை, சரும வியாதிகள், அலர்ஜி, ஆஸ்மா உள்ளிட்ட பல வியாதிகளை அடித்து விரட்டுங்க. சரிங்க, இது எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா, வெல்லம் ஒரு துண்டு, ஏலக்காய் ஒண்ணுங்க. செய்முறை பார்க்கலாங்க. ஒரு டம்ளர்ல வெதுவெதுப்பான நீர்ல வெல்லம் மற்றும் ஏலக்காய் சேர்த்து சிறிது நேரம் மூடி வைத்து வடிகட்டி தேவைப்பட்டால் சிட்டிகை அளவு சுக்குப்பொடி சேர்த்து பருகலாங்க. இது ஒரு வகையை பருகிக்கலாம். இன்னும் மேலும் நிறைய வகை இருக்குங்க இது எடுத்துக்கிறதுக்கு. இது கிட்டத்தட்ட பானகம் போன்றது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து உடலில் உள்ள எண்ணற்ற நோய்களும் அகற்றுறதுக்கு உதவுகிறதுங்க. மிதமான சூட்டில் இரவு உறங்கச் செல்லும் முன் இதை பருகிவிட்டு சென்று படுக்க வேண்டுங்க. காலையில் எழுந்திருக்கும் போது மூளை, நரம்பு, உடல் அனைத்தும் சரி செய்யும். மலச்சிக்கல் பிரச்சனையும் போக்குங்க. உடல் புழுக்களையும் வெளியேற்றுங்க. இது இரும்பு சத்தால் ஏற்படும் இரத்த சோகையும் கூட இது குணப்படுத்தும். உடலில் புது இரத்தத்தை ஊறச் செய்யுங்க. உடலில் உள்ள இரத்தத்தில் உள்ள நச்சுகளையும் கரைத்து வெளியேற்றும். உடலை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ளும். அஜீரண கோளாறு மற்றும் செரிமான கோளாறுகளும் கூட நீக்குங்க. வாயு தொல்லை போக்கும், வயிற்று உபசத்தை குணப்படுத்தும், உடலில் உள்ள வலியை போக்கும். இதை எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாங்க. அடுத்தது சர்க்கரை நோயாளிகள் இதில் 2 துளசியை சேர்த்து ஊற வைத்து சாப்பிடணுங்க. வெள்ளத்தை அளவை குறைத்து வாரத்தில் 2 முறை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க, சர்க்கரை வியாதி உள்ளவங்க மட்டும். மேலும் வெள்ளத்தில் உள்ள ஆன்டி மைக்ரோபியல் தன்மை சரும ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது. சருமத்தில் உள்ள மாசுகளை போக நச்சுகளையும் விரட்டி அடிக்கும். அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜேகரி வாட்டர் பெனிஃபிட்ஸை பார்த்துருக்கோங்க. மேலும் இது போன யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.